ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டெய்லி டேரட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். 2 கார்டு வச்சுருக்கேன். ஒன்று தலைகீழாக இருக்குது, ஒரே கார்டு தான், சேம் கார்டு தலைகீழாக இருக்குது. ஒன்று நேராக இருக்குது. ஸோ நேராக இருக்கிறதுக்கு ஒரு பலன், தலைகீழாக இருக்கிறதுக்கு ஒரு பலன். நேராக இருக்கா தலைகீழாக இருக்கான்றது உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணி நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. ஸோ தலைகீழாக இருக்கா நேராக இருக்கான்றதை நீங்கள் இந்த கார்டை பார்த்துட்டு செலெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் அதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நேராக இருக்குது. ஓகே, நேராக இருக்குதுன்னா இந்த கார்டோட ஸ்பெஷல் பாருங்களேன். ஆக்சுவலாக ஸோ ஒரு பொண்ணு கண்ணை கட்டி இருக்கா, கையெல்லாம் கட்டியிருக்கு, ஆனால் கால் கட்டி இல்லை. கை கட்டியிருக்கு, சுற்றி வாழை ஊண்டி வச்சுருக்காங்க, ஆனால் முன்னாடி வால் இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, ஆக்சுவலி உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அதாவது நம்மளை சுற்றி ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்களே தவிர, இந்த பொண்ணு இப்போ முன்னாடி நடந்து வந்தால் அந்த தடையை உடச்சி வந்துடலாம். ஆனால் அதை பண்ணலை. அதே வந்து ஒரு பயத்தில் உட்காந்துட்ருக்கு. அதே மாதிரி தான் உங்களோட லவ் லைஃப்பாக இருந்தால் ஏதோ உங்களோட பார்ட்னர் உங்களை கட்டி போட்டு உங்களை அடக்க நினைக்கிறதா நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. அதே இது பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று உங்களை வந்து யாரோ ஒரு ஆள் மட்டம் தட்டி உங்களை வந்து வளர விடாமல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஓகே, உங்கள் முன்னாடி வழி இருக்குது. அதே இது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, கெரியராக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட க்ரோத்தை வந்து நீங்களே வந்து சப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. என்னால் இதை பண்ண முடியாது, இது என்னால் மேலே வர முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு மனசில் ஒரு குழப்பத்தோட இது வந்து நம்மளை கட்டுப்படுத்தி உள்ளே வச்சுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, உங்களால் போக முடியும். ஆனால் உங்களோட எண்ணம், உங்களோட பயம், உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம், அது லவ்வாக இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், உங்களுக்கு அது எது ரெசனேட் ஆகுதோ அந்த எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கோங்க. கெரியர்லேயோ இல்லை லவ்லேயோ இல்லை ஃபேமிலி லைஃப்லேயோ பொது வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு விஷயமும் உங்களை இப்போ கட்டி போட்டிருக்கு. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, முன்னாடிலாம் வால் இல்லை, கால் கட்டாமல் தான் இருக்குது, முன்னாடி ஓடுப்பான்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ தயவுசெய்து இதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ நேரான கார்டு எடுத்துருந்தீங்கன்னா நான் வந்து அப்ரைட் கார்டு தான் செலக்ட் பண்ணேன்னு அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் சொல்கிற மாதிரி முன்னாடி நடக்க ஆரம்பிங்க. முன்னாடி உங்களுக்கு வால் இல்லை, நீங்களாக போட்டுக்கிட்ட ஒரு பயம். இது தலைகீழ இருக்கிறதுனால இது எல்லாமே பாசிட்டிவ் கார்டு. ஓகேவா? ஸோ உங்களால் போக முடியும், போயிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பெருசாக தடை இல்லை. உங்களுக்கு லவ் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் குழப்பங்கள் இருந்ததுன்னா குழப்பங்கள் ஆட்டோமேட்டிக்காக தீந்துடும். லவ் லைஃப்பில் இருக்கட்டும், இல்லை கெரியரில் வந்து உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும். உங்களுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சூப்பரான கார்டு. ஸோ இது செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறது என்ன, கால் கட்டாமல் இருக்குது, முன்னாடி ஓடுங்கன்னு சொல்லுது. இது நல்ல ஒரு முயற்சி, உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.